Hello friends, today we can discuss B plus tree in data structure. B plus tree or M plus tree or multivariate tree. B tree முன்ன பார்த்த மாதிரி தான் B plus tree. இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. It is a multivariate tree. It just like a binary search tree as well as B tree மாதிரி தான். It is a multivariate tree. It just like a binary search tree. It stores the element in sorted na enna sollikra ordered ascending order way. All leaf node at the same level. எல்லா லீஃப் நோடும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். டு கன்சிடர் தி மேக்ஸிமம் சில்ட்ரன் எம். டு கன்சிடர் தி மேக்ஸிமம் எம் மைனஸ் ஒன் கீஸ். டு கன்சிடர் தி மினிமம் எம் டிவைடட் பை டூ சில்ட்ரன். To consider the minimum m divided by 2 minus 1 keys. இங்கே பாருங்கள், மேக்ஸிமமாக இருக்கும்போது m சில்ட்ரன் எடுத்துக்கிறாங்க, மினிமமாக இருக்கும்போது m divided by 2 சில்ட்ரனை எடுத்துக்கிறாங்க. மேக்ஸிமமாக இருக்கும்போது m மைனஸ் 1 கீஸ் எடுத்துக்கிறாங்க, மினிமமாக இருக்கும்போது m divided by 2 மைனஸ் 1 கீயை எடுத்துருக்காங்க. இதுக்கும் லிங்க் பண்ணி பார்த்து கனெக்ஷன் எழுதுங்க. All data can be stored in only one leaf node. ஒரு டேட்டா ஒரு எலமெண்ட்னா ஒரே ஒரு லீஃப் நோடில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி லீஃப் நோட்ஸ் இன் லிங்க்டு லிஸ்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டு கன்ஸ்ட்ரக்ட் எ பி ப்ளஸ் ட்ரீ வித் தி ஆர்டர் ஆஃப் எம் ஈக்குவல் டு 4. எம்மோட ஃபார்முலா என்ன? எம் மைனஸ் 1. அப்போ என்ன வரும்? 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. நான் என்ன சொன்னேன், மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4 தான் கொடுப்பாங்க. அது சப்போஸ் 3 கொடுத்தா 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 2நோட போடணும். இல்லை 5 கொடுத்தா 5 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4. அப்போது 4 பாக்ஸஸாக எழுதணும். ஓகேங்களா? இது கிவன் லிஸ்ட்டில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல் என்ன எழுதணும்? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? M4. எம்மோட ஃபார்முலா என்ன? m மைனஸ் 1. அப்போ 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. அப்போ எல்லா பாக்ஸஸும் நம்ம என்ன பண்ணோம்? 3 பாக்ஸஸ் தான் இருக்கணும், 3 எலமெண்ட் தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் இருந்தால் ஸ்ப்ளிட் அப் பண்ணோம் எஜ்ஜுக்கு. தென் ஸ்டெப் 2. டு அரேஞ்ச் தி லிஸ்ட். First 3 element in ascending order. Given listல பார்க்கலாமா? 1 4 3 ஆல்ரெடி எப்படி இருக்குது? அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பாக்ஸஸ் க்ரியேட் பண்ணி எழுதிக்கலாம். 1 4 7 க்ரியேட் பண்ணியாச்சா? தென் ஸ்டெப் 3. நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்குது? 10. அப்போ 10 இன்சர்ட் பண்ணிடலாமா? 1 4 7 10. இங்கே பாருங்கள், நம்மள என்ன பண்ணோம்? நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும்? 3 பாக்ஸஸ் மட்டும்தான் இருக்கணும், 3 எலமெண்ட் தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து இந்த முறை என்ன பண்ணேன், நான் சொன்னேன் சென்டர் இப்போ 4 இருக்கிறதுனால இப்போ 5 எலமெண்ட் இருந்தால் அந்த 5 எலமெண்ட்டில் 3 இருக்க எலமெண்ட்டை நம்ம சென்டர் எழுதலாம். பட் இங்கே என்ன இருக்குது? 4 எலமெண்ட் இருக்குது. அப்போது சென்டரில் இருக்க லைனை மென்ஷன் பண்ணி 1 லெஃப்ட் ஆர் ரைட். நான் போன முறை பி ட்ரீயில் லெஃப்ட் சைட் போட்டேன், இந்த முறை உங்களுக்காக ரைட் சைட் போகிறேன். அப்போ நான் என் 7ன்ற எலமெண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ண போகிறேன், எட்ஜுக்கு கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? அப்போது 7 எட்ஜுக்கு கொண்டு வரேன். 7 தென் 1 4. இங்கே பாருங்கள், பி ப்ளஸ் ட்ரீல பார்த்தீங்கன்னா எட்ஜுக்கு போனாலும் லீஃப் நோடில் நம்ம அந்த எலமெண்ட்டை காப்பி பண்ணி எழுதி ஆகணும். அப்போ 7 10. இன்னொரு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சிம்பிளை லிங்க் பண்ண ஒரு பாக்ஸஸோட இன்னொரு பாக்ஸஸ்க்கு லிங்க் பண்ணோம். இதில் பி ட்ரீல பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ண தேவையில்ல, லீஃப் நோடு எட்ஜ் நோடுக்கு காப்பி பண்ணாலே போகணும். பட் பி ப்ளஸ் ட்ரீல லீஃப் நோட்லேயே இருக்கணும், அந்த எட்ஜில் எழுதுகிற எலமெண்ட் லீஃப் நோட்லேயே இருக்கணும், எட்ஜ் நோட்லேயே இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து லிங்க் பண்ணி இருக்கணும் நெக்ஸ்ட்டு பாக்ஸஸோட. இது வந்து இன்சர்ட் 7. தென் ஸ்டெப் 4. Then
எலமெண்ட் வந்து 17. இன்சர்ட் 17. 17 இன்சர்ட் பண்ணிடலாமா? 17 எங்கே வரும்? 10க்கு நெக்ஸ்ட்டு வருமா? அப்போ 10 என்ற இடத்துல பக்கத்தில் 17 இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிடலாமா? தென் 7 வந்து எட்ஜ் நோட், காப்பி தி 1 4, தென் 7 10. நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியது 17. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 4 நோடு பாக்ஸஸ் இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஸ்ப்ளிட் அப் பண்ண தேவையில்ல. தென் ஸ்டெப் 5, இன்சர்ட் 21. 21 இன்சர்ட் பண்ணிடலாமா? 21 எங்கே வரும்? 17க்கு ரைட் சைடில் வருமா? 1 4 7, சாரி லிங்க் பண்ணிக்கோங்க. 7 10 17 தென் 21. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 4 பாக்ஸஸ் இருக்குது, 4 எலமெண்ட் இருக்குது. நம்மளுக்கு எப்படி அப்படி இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், எட்ஜுக்கு எடுத்து பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணது என்னென்னா B+Tயை ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சென்டரில் அம்புக்குறி போட்டு ரைட் சைட் 17 இருக்குது, அதை எட்ஜுக்கு கொண்டு போக போகிறேன். இப்போ என்ன பண்ணோம், எட்ஜிலையும் இருக்கணும், லீஃப் நோடுலேயும் 17 இருக்கணும். காப்பி பண்ணிடலாமா? 7 17 1 4 7 10 17 21. லிங்க் பண்ணிடலாமா? லிங்க் பண்ணியாச்சு. தென் ஸ்டெப் 6, then insert 31. 31 insert பண்ணலாமா? 31 எங்கே வரும்? 21க்கு பக்கத்தில் வரும். இன்சர்ட் பண்ணிடலாம். 7 17 1 4 7 10. லிங்க் பண்ணிக்கோங்க பாக்ஸஸை. 17 21 தென் 31. இதில் எல்லா பாக்ஸஸும் 3 இருக்குது, தென் 3 எலமெண்ட்டு இருக்குது. 3 and 2 எலமெண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண தேவையில்ல, ஸ்ப்ளிட் அப் பண்ண தேவையில்ல. அப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். இன்சர்ட் 25. 25 எங்கே வரும்? 21க்கு 31க்கு சென்டரில் வரும். இன்சர்ட் பண்ணிடலாமா? 7 17 1 4 7 10 17 21 25 then 31. இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 4 பாக்ஸஸ் அண்ட் 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? நான் என்ன பண்ணிக்கிறேன், சென்டர்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ரைட் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ ரைட்டு 25 வந்து எங்கே போகும், எட்ஜுக்கு போகும். நான் இப்போ 25 எட்ஜுக்கு மாற்றுறேன். அப்போ 7 17 25 1 4 7 10 17 21 25 தென் 31. நீங்கள் முன்னாடி இருக்க எல்லா நோடுக்கு கூட கனெக்ஷன்னா கூட பரவாயில்ல, அந்த ஸ்டெப்பு முடிவில் இருக்க ஆன்சருக்கு நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்துடுங்க, ஓகேங்களா? தென் ஸ்டெப் 8, சாரி, இன்சர்ட் 20 19, சாரி 19 எங்கே வரும், 17க்கும் 21க்கும் நடுவில் வருமா? இன்சர்ட் பண்ணிடலாமா? 7 17 25 1 4 7 10 17 19 21 25 31. லிங்க் பண்ணிடலாம். இதில் எந்த பாக்ஸஸும் எக்ஸ்ட்ரா இல்லை, அதனால் ஸ்ப்ளிட் அப் பார்க்க தேவையில்லை, நோ ஸ்ப்ளிட்.
தென் ஸ்டெப் 9 போகலாம். நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் 20 இன்சர்ட் பண்ணிடலாமா? 20 எங்கே வரும்? 19க்கு 20க்கு நடுவில் வருமா? இன்சர்ட் பண்ணிடலாமா? 7 17 25 1 4 7 10 17 19 17 19 20 21 as usual 25 31 லிங்க் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், லீஃப் நோட்டில் 4 எலமெண்ட் அண்ட் 4 பாக்ஸஸ் இருக்குது. அப்போது ரைட் சைடில் இருக்க எலமெண்ட்டை எட்ஜுக்கு கொண்டு போகலாமா? 7 17 20 then 25 ஸ்ப்ளிட் அப் பண்ணலாமா? 1 4 7 10 17 19 20 21 25 31 லிங்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எட்ஜ் நோட்டில் என்ன இருக்குது? 4 பாக்ஸஸ் அண்ட் 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இதையும் ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், ரைட் சைடில் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துன்னு வந்ததுனால 20 நான் மறுபடியும் எட்ஜுக்கு மேலே இன்னொரு எட்ஜுக்கு கனெக்ஷன் பண்ண போகிறேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? 20 இப்போ இங்கே என்ன வரும்? 7 17 வரும். தென் இங்கே 20 25 இப்போ 1 4 then 7 10 17 19 20 21 25 லிங்க் பண்ணிடலாம். இப்போ இந்த பாக்ஸஸில் எந்த 4 பாக்ஸஸ் இருக்கோ 4 எலமெண்ட்டே இல்லை. அப்போ ஸ்டெப் 10க்கு மூவ் பண்ணலாம். இன்சர்ட் 28 எங்கே வரும்? 25க்கு 31க்கும் நடுவில் வரும். அப்போ இன்சர்ட் பண்ணிடலாமா? 20 7 17 20 25 1 4 7 10 17 19 20 21 25 insert 28 then 31 லிங்க் கனெக்ஷன் கொடுத்துருங்க. இதில் 4 பாக்ஸஸ் இல்லை, 4 எலமெண்ட் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் பண்ணலாம். ஸ்டெப் 11 நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்குது? 42 இருக்குது. இன்சர்ட் 42 எங்கே வரும்? 31க்கு ரைட் சைடில் வருமா? இன்சர்ட் பண்ணிடலாமா? 20 7 17 20 25 1 4 7 10 17 19 20 21
25, 28, 31, then 42. இப்போ ஸ்ப்ளிட் அப் பண்ணணுமா, ஏன்னா 4 பாக்ஸஸ் அண்ட் 4 எலமெண்ட் இருக்குது. நான் என்ன பண்ணேன் 31 எடுக்கிறேன், ஏன்னா நான் வந்து என்ன பண்ணேன் ரைட் சைடு தான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் 31 எட்ஜுக்கு கொண்டு போகிறேன். எட்ஜுக்கு கொண்டு போனால் 25 பக்கத்தில் வருமா, ஸ்ப்ளிட் அப் பண்ணிடலாமா. 20, 7, 17, 20, 25, then 31, 1, 4, then 1, 4, 7, 10, 17, 19, 20, 21, 25, 28, then 31, 42. இப்போ எல்லா பாக்ஸஸும் வந்து 3 பாக்ஸஸ் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். கடைசியாக லிங்க் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தது B+3 அண்ட் M+3 மல்டிவேட்ரி அப்படின்னு இந்த 3 பேர்லையும் சொல்லுவாங்க. இட் இஸ் எ மல்டிவேட்ரி. இட் ஜஸ்ட் லைக் எ பைனரி சர்ச் ட்ரீ. It shows the element in shorted way. All leaf node are at the same level. Properties பார்த்திங்கன்னா மினிமம் மேக்ஸிமமில் இருக்குது. மேக்ஸிமமில் m சில்ட்ரன் இருக்குது, மினிமமில் m/2 சில்ட்ரன் இருக்குது. தென் மேக்ஸிமமில் m-1 கீஸ் இருக்குது, மினிமமில் m/2 -1 கீஸ் இருக்குது. All data can be stored in only leaf node. All leaf nodes in linked list. இங்கே பாருங்கள் m = 4 கொடுத்துருங்க. எம்மோட ஃபார்முலா m-1 = அப்போ 4 - 1 = 3. நான் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 4 ரைட் சைடு எடுத்துக்கிறேன். 4 எலமெண்ட் இருக்கும்போது என்ன பண்ணோம், ஸ்ப்ளிட் அப் பண்ணோம். அப்போ நான் ரைட் சைடு எடுத்துக்கிறேன், 7 எடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ண வந்திருக்கேன். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணணும் கடைசி எட்ஜில் இருக்கிறது. அப்புறம் எட்ஜில் இருக்கிறது லீஃப் நோட்லேயே காப்பி பண்ணோம். அவ்வளோதான். Thank you, friends.